வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான். இப்படி ஒரு இடத்த நீங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இது அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு இடதுபுறத்திலேயே அமைந்திருக்கக்கூடியதான் இந்த சிற்றருவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம அந்த பச்சை கலர் போர்டு தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. அது இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம். சிற்றருவிக்கு நம்ம போகணும் அப்படின்னா படிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த படி வழியாக நம்ம இறங்கி போகலாம். அரப்பளீஸ்வரர் கோயிலில் வேண்டுதல் வைக்கப்பட்ட பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுப்பதற்கு இந்த இடத்துக்கு தான் வர வேண்டி இருக்கும். இங்கே முடிக்காணிக்கை கொடுத்து விட ஆற்றுல குளித்து விட்டு மேலே சிவனை தரிசிக்கலாம். இந்த இடம் எப்பவுமே குளுமையாக ஆலமரத்தடி அப்படிங்கிறனால ரொம்பவே சில்னஸாக இருக்குது. இங்கே மிகவும் அமைதியான ஒரு சூழல் நிலவுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை இங்கே நல்லா பாதுகாப்பாகவே கூட்டிகிட்டு வரலாம். இந்த இடத்துல அந்தளவுக்கு பயப்படுற மாதிரியான விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்குள்ள சுவரில் சில வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. இனிய இந்து மதம் கூறும் தியானத்தின் நற்பலன்கள். தியானம் என்பது இறைவனை ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க என்று மந்திரம் கூறி மனக்கோயிலில் அடிக்கடி நினைப்பது. தியானத்தால் அறிவு பிரகாசமாகி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தியானத்தால் சிந்தனைகள் தெளிவாகும், நோய்கள் நெருங்காது, பிரச்சனைகள் தீரும். இதை அடுத்து இனிய இந்து மதம் நமது பிரச்சனைகள் தீர கூறும் யோசனைகள். நாம் அடிக்கடி ஓம் நம சிவாய வாழ்க என்று மந்திரம் கூறி கடவுளை நினைக்க பழகிக்கொண்டால் நம்மை அடிக்கடி பயமுறுத்தும் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும், எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தபடியாக வாழ்க்கையில் வெற்றி பெற அனுதினமும் கூற வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சத்குரு நாதர் வாழ்க வாழ்க என்று எழுதப்பட்டுள்ளது. இது மத நம்பிக்கையுள்ளவர்கள் செய்யட்டும், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சர்ப்ப கணபதி ஆலயம் நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் தான் இருக்குது. முடிக்காணிக்கை செலுத்திவிட்டு பக்தர்கள் இங்கே குளித்துவிட்டு ஆடைகள் மாற்றுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. சிற்றருவி தெரிகிறது. சிறிய விநாயகர் கோயில் என்றாலும் மிக அழகாக காட்சி தருகிறது மரத்தடியில். இங்கு அமைக்கப்பட்டுள்ள படிகள் அனைத்தும் சிறிய அளவில் பெரியவர்களும் குழந்தைகளும் செல்ல ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. அப்படியே இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே அருவிக்குள் செல்லலாம். பெரும்பாலும் மலை அருவிகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மிக விறுவிறுப்புடனும் குளிர்ச்சியுடனும் உணரப்படும். நாம் இது போன்ற அருவிகளில் குளிக்கும் போதோ அல்லது இதை ரசிக்கும் போதோ மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பாசான் பிடித்திருந்தால் கால் சறுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இக்காணொலியில் குழந்தைகள் விளையாடுவதை நாம் காணலாம். அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய அருவிதான் இது. தண்ணீர் அதிகம் வரும் பட்சத்தில் நாம் உள்ளே வர முடியாது.
இது சிற்றருவி என்பதால் இது மட்டும்தான் அருவி என்று நினைத்து விடாதீர்கள். இதைத் தொடர்ந்துதான் அருவியே வரவிருக்கிறது. இது ஆரம்பம் மட்டுமே. இயற்கையின் இந்த அழகு எப்போதும் இனிமையானது. பாறைகள் அனைத்தும் அந்த அளவுக்கு வழுக்கக்கூடியவை. கோடை காலங்களில் இது போன்ற இடங்கள் மனிதனுக்கு மகிழ்வை தரக்கூடியதுதான். பெரும்பாறை போல் காட்சியளிப்பது இது ஒரு சிறிய கல்தான். மிக குளுமையான சூழல். இது போன்ற இடங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதோ அதே அளவுக்கு ஆபத்தும் உள்ளது. இதுதான் சிற்றருவியின் பெரும் நீர்வீழ்ச்சி. மிக கவனமாக இது போன்ற இடங்களில் நாம் நடக்க வேண்டும். இயற்கையின் நீர்வீழ்ச்சி சத்தத்தை கேட்டபடியே இக்காணொளியை தொடர்ந்து பார்ப்போம்.